டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் சில தகவல்களை பார்க்கலாம். பண்டைய வரலாற்றை அறிவதில் கல்வெட்டுக்கோல் சிறந்த சான்று ஆகும் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் கலிங்க மன்னன் காரவேலனை பற்றி அறிய உதவக்கூடிய ஓர் முக்கியமான கல்வெட்டு அதிகொம்பா கல்வெட்டு ஆகும். இந்த கல்வெட்டு கிமு 2 அல்லது 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த கல்வெட்டு ஆனது ஒரிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வருக்கு அருகில் உதயகிரி மலையில் ஓர் குகையின் வாயிலில் இடம்பெற்றுள்ள 17 வரிகளை கொண்ட கல்வெட்டு ஆகும். இந்த கல்வெட்டு பிராகிருத மொழியில் பண்டைய பிராமி வடிவில் எழுதப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டானது கலிங்க மன்னன் காரவேலனை பற்றியே முழுமையான வரலாற்றை அறிய உதவுகிறது. அதாவது அவரது வெற்றிகள், அவர் பொதுமக்களுக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள், கலை, இலக்கியம், மத ஆதரவு, அதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவின் கூட்டுப்படைகளின் மீது மேற்கொண்ட போர்கள், இவையெல்லாம் இந்த கல்வெட்டு விளக்குகிறது. இந்த கல்வெட்டானது ஆங்கிலேயர்கள் ஒரிசாவை கைப்பற்றிய பிறகு 1825ஆம் ஆண்டு ஏ. ஸ்ட்ரங்லின் என்ற வரலாற்று ஆசிரியரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கு அறிகிறோம். அந்த வகையில் காரவேலனை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு முக்கியமான சான்று அதிகொம்பா கல்வெட்டு என்பதை நாம் இந்த வீடியோ மூலம் அறியலாம். இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள, டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய முக்கிய வினாவிடைகளை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக அதிகமான தகவல்கள் இந்த சேனல் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், தொடர்ந்து படிங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.